Hi guys, welcome to Western Technologies Velacheri Database Placement Success Story. Today placement success story நம்ம பார்க்க போகிறது தம்பி ஆனந்த்குமார். அவர் எங்களோட டைப் கம்பெனியில் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆஃபர் வாங்கியிருக்கிறாரு. ஸோ அவர்கிட்ட அவரோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆனந்த். தேங்க்யூ. ஸோ ஃபஸ்ட்டு உங்களை பற்றி சொல்லுங்கள். உங்கள் நேட்டிவ் என்ன, எந்த காலேஜில் படிச்சிங்க, என்ன டிகிரி முடிச்சிங்க, எந்த வருஷம் பாசிட்டிவ்? நான் என் பேர் ஆனந்த்குமார். நான் நாகப்பட்டினத்துலேருந்து வரேன். நான் கோயம்புத்தூரில் படித்தேன். கோயம்புத்தூர் ஸ்ரீசக்தி இன்ஜினியரிங் காலேஜில் படித்தேன். அங்கே பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் படித்தேன். 25 பாஸ் அவுட் தான். ஓகே, 2025 பாஸ் அவுட். வெஸ்டர்ன் டெக்னாலஜி எப்படி தெரியும், எப்படி இங்கே வந்து ஜாயின் பண்ணீங்க? வெஸ்டர்ன் டெக்னாலஜி ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணாங்க. ஓகே, உங்கள் ஃப்ரெண்டு மூலமாக தான் தெரியும்? ஃப்ரெண்டு மூலமாக தான் தெரியும். அது வழியாக ஜாயின் பண்ணேன். ஆகஸ்ட்டில் ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் எஸ்கியூஎல் கிளாஸஸ், அப்புறம் ஃப்ரண்ட் எண்டும் பைத்தானும் ஒன்றா எடுத்தேன். ஒரே சைமல்டேனியஸாக கிளாஸ் போச்சு. பேரலல் கிளாஸ் போச்சு. இப்போ ஜாங்கோ கிளாஸ் போயிட்டு இருக்கப்பே ஆஃபர் வாங்கி. இது வரைக்கும் எவ்வளோ இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்க? இது வரைக்கும் ஒரு 3 இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஷெட்யூல் பண்ணி கொடுத்தாங்க. ஃபைன். இன்டர்வியூல எத்தனை ரவுண்ட் இருந்துச்சு, என்னென்ன கேட்டாங்க? இன்டர்வியூல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டெஸ்ட் மாதிரி தான் வச்சாங்க. ஒரு 35 கொஸ்டின் கொடுத்தாங்க. 35 கொஸ்டினுக்குமே கோடிங் பேப்பர்ல எழுத சொன்னாங்க. ஓகே, அதாவது யூ வாண்ட் டு ரைட் எம்சிக்யூ இல்ல? ஆமா, எம்சிக்யூ இல்ல. கொஸ்டின் மட்டும் கொடுத்து கோடிங் எழுத சொன்னாங்க. ஓகே. கோடிங் சொல்லிட்டு செகண்ட் ரவுண்ட் அதுல நான் மட்டும் தான் செலக்ட் ஆனேன். வேற யாருமே செலக்ட் ஆகல. ஓகே. செகண்ட் ரவுண்ட் டெக்னிக்கல் இன்டர்வியூ வச்சாங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் வச்சாங்க. ஃபேஸ் டு ஃபேஸ்ல நிறைய கொஸ்டின் கேட்டாங்க. லைக் ஒரு இன்டர்மீடியட் லெவல்ல தான் கேட்டாங்க. ரொம்ப அட்வான்ஸாவும் கேட்கல. அது முடிச்சதான் ஹெச்ஆர் ரவுண்ட். ஹெச்ஆர் சும்மா பேசிக்கா ஹெச்ஆர் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, அவ்வளவுதான். ஓகே. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தான் மேஜரா இருந்தது. எந்த மாதிரி கோடிங் ஏதாவது நான் இருக்கும், எந்த மாதிரி கோடெல்லாம் எழுத சொன்னாங்க? ஜாவா ஸ்கிரிப்ட்ல சும்மா பேசிக்ஸ் கொஸ்டின் தான். லைக் அந்த ஜாவா ஸ்கிரிப்டோட அந்த ஃபங்க்ஷனாலிட்டி தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. லைக் எப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங்கையும் நம்பரையும் மைனஸ் பண்ணா என்ன ஆகும், அந்த மாதிரி கேட்டாங்க. அடுத்து ரியாக்ட்ல இருந்து சும்மா காம்போனன்ட்ஸ் வச்சு தான் கொஸ்டின் கேட்டாங்க. அதுக்கப்புறம் பைத்தான்ல நார்மல் லீட் கோட் அளவு கூட இல்ல, ரொம்ப பேசிக்கா கேட்டாங்க. பைத்தான்ல ரொம்ப கஷ்டமாலாம் இல்ல, ஓரளவு நம்ம கத்துக்கிட்டு இருந்திருந்தாலே ஒரு எழுதுற அளவுக்கு தான் இருந்தது பைத்தான். ஜாங்கோ கொஸ்டின் கேட்டாங்க. ஜாங்கோல எனக்கு ஒரு பாதி கொஸ்டின் தான் இருந்தது. கிளாஸ் போயிட்டு இருந்தாலும் பாதி தான் இருந்தது. பாதி தான் அட்டன் பண்ண, ஒரு 4 கொஸ்டின் தான் அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் எஸ்கியூஎல் 5 கொஸ்டின் கேட்டாங்க. எஸ்கியூஎல் சும்மா 2 டேபிள கனெக்ட் பண்றது, லெஃப்ட் ஜாயின் யூஸ் பண்றது, அந்த மாதிரி தான் கேட்டாங்க. 5மே அட்டன் பண்ணேன். எப்போ ஜாயினிங் சொல்லியிருக்காங்க? ஜாயின் பண்ணிட்டீங்க? பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு? 12 நாள். Thursday ஜாயின் பண்ணிட்டேன். செட் ஆயிடுச்சுங்களா? கம்பெனி ஓகே, நல்லா இருக்கு. ஃபைன். ஸோ இங்கே உங்களுக்கு ஹெச்ஆர் டீம்ல கோஆர்டினேட் பண்ணலாம் யாரு? ஹெச்ஆர் டீம்ல கபில் ப்ரோ கோஆர்டினேட் பண்ணாரு, அப்புறம் அகிலன் ப்ரோ. ஓகே, 2 பேரும் தான் சப்போர்ட் பண்ணாங்க. ட்ரைனர்ஸ் பத்தி சொல்லுங்க. கிளாஸ் எடுத்த ட்ரைனர் எப்படி எடுத்தாங்க? ஃபர்ஸ்ட் எஸ்கியூஎல் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எனக்கு. எஸ்கியூஎல் விவேக் சார் எடுத்தாரு. விவேக் சார் அவர் ஃபுல்லா எடுத்தாரு. எஸ்கியூஎல் எல்லாமே எடுத்தாரு. அது நல்லாவே புரியுற மாதிரி இருந்தது. ஒரு குறைய சொல்ல முடியாது. அவர் நல்லா எடுத்தாரு. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் எண்ட் இம்ரான் சார், அவர் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா நடத்தினாரு. எல்லாமே கிளியரா புரியுற அளவுக்கு எல்லாருமே புரிஞ்சுதான் பார்த்து என்ஷூர் பண்ணி அதுக்கப்புறம் நடத்தினாரு. நல்லாவே புரிஞ்சுது. அப்புறம் சபரீஷ் சார் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டா சொல்லணும். அவர் நல்லா சப்போர்ட்டிவா இருந்தாரு. சபரீஷ் சார் அவர் அவர் நடத்துறதும் நல்லா புரிஞ்சுது. நிறைய எங்கெங்க படிக்கலாம் என்னன்னு அதெல்லாம் சொன்னாரு. அவரும் நல்லா போச்சு. ஜாங்கோக்கும் அவர் தான். ஸோ ஆல் தி பெஸ்ட். சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஏதாவது ஸ்ட்ரகிள் சப்போர்ட் அப்படின்னா கண்டிப்பாக. ஓகே.